வணக்கம். எஸ் பக்கிரபிள்ளை, நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு கிளம்பி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாடு வந்து நம்ம ஒரு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடும் நினச்சிட்டு போவோம். ஆனால் வர முடியாமல் நைட்டு இப்போ மணி 11 ஆகுது. நாங்கள் வரும்போது 11 மணி வீட்டுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இயல்பாகவே நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காலையில் செஞ்ச சாப்பாடு வந்து நைட்டுக்குள்ளே கெட்டு, அது வந்து எவ்வளோ பிராண்டட் அரிசி, நம்ம சிவாஜி அரிசி வாங்கி வச்சாலுமே நைட்டுக்கெல்லாம் கெட்டு போயிடும். அதே மாதிரி சில டைம் பால் மறந்து வச்சுட்டு போயிருப்போம், அந்த பாலும் கெட்டு போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பொருளை வச்சுட்டு போகும்போது கெட்டு போயிடும். இது எங்களுக்கு எப்பயுமே நடக்கும். நாங்கள் வந்து ஏதாவது பொருளை வச்சுட்டு போயிட்டுவோம், வந்து சாப்பிடலாம்னா எங்களுடைய சுச்சுவேஷன் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு சூழ்நிலை அமையாது. ஏன்னா நாங்கள் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் சர்ச்சுக்கு போகிறோன்னா ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். எங்கள் பைபிள் காலேஜ் அந்த சைடு போகிறோன்னா 10 கிலோமீட்டர். இப்போ மாதவரம் போகிறோன்னா எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஒரு 8 கிலோமீட்டர் வரும். ஓகேவா? எல்லாமே கிலோமீட்டர் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால நாங்கள் போயிட்டோம்னா நம்ம இப்போ ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடும், டைம் இருக்காது. அந்த பெட்ரோல் காசுக்கு நம்ம வெளியிலேயே ஒரு 50 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். 60 ரூபா 70 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிக்கலான்ட்டு. அன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சுன்னா, காலையிலேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா தோசை மாவு அரைச்சி வச்சாச்சு. சாம் என்ன பண்ணாருன்னா, நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு வந்து அம்மானா என்னுடைய ஃப்ரெண்ட் அவருடைய அம்மா, ஓகேவா? அவங்களுக்கு வந்து இட்லி எல்லாம் செஞ்சு கொண்டு போகணும், சட்னி செஞ்சு கொண்டு போகணும்ன்ட்டு எங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு போயிடலாம் நினச்சோம். ஆனால் என்னன்னா, எங்களால் வந்து காலைல சர்ச்சு கிளம்பி போகும்போது ஃபுல்லாகவே பிளான் மாதிரி சொதப்பிட்டு எல்லாமே பேக் பண்ணி ஒரு பையில் வச்சு வாட்டர் பாட்டிலு, இட்லி, சட்னி எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் அர்ஜென்ட்ல வீட்டை பூட்டிட்டு மறந்து போயிட்டோம். நான் என்ன நினைச்சிட்டேன்னா, சாம் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் நினைச்சேன் டிக்கில வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், அது சாம் கவனிக்கல போல. சாம் என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் கையில கொண்டு வந்துட்டேன்ட்டு அவர் நினைச்சிட்டாரு போல. ஆனா விட்டுட்டு போயிட்டோம். பாதி தூரம் போன பாருக்குதான் ஞாபகம் வச்சு திரும்ப நம்ம எப்படி 2 கிலோமீட்டர் திரும்ப ரிட்டர்ன் வருது. அதுக்காக நாங்க சரி விடுங்கன்னு போயிட்டோம். சரி மத்தியானம் வந்துடலான்னு பார்த்தா இன்னைக்கு வர முடியல. எங்க சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் வந்துச்சு. அதனால நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. நான் என்ன பண்ணேன்னா, மத்தியானம் ஒரே எங்கள் அத்தை வீட்டில், உண்மையாக சொல்கிறேங்க, ஏசுவா பார்க்குறாரு, எங்கள் பிரியா, எங்கள் குரு, இவாமா எல்லாரும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா விடுங்க அக்கா, கெட்டு போனான். குரு சொன்னா கெட்டு போச்சுன்னா விடுங்க, எங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு குழம்பு எடுத்துட்டு போய் நைட்டு போய் தொட்டு சாப்பிடுங்க, இட்லி மட்டும் நல்லா இருக்கும்க்கா அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டேன். என்ன சட்னிக்கா வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, சாம் வெங்காய சட்னி வச்சாரு. காலைல நான் வெங்காயத்தில் உரிச்சு, வெங்காய சட்னி எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். எண்ணெய் வந்து நாங்கள் நிறைய சேர்க்க மாட்டோம், ஏன்னா எனக்கு ப்ரெஷர் இருக்கனால எப்பவுமே எண்ணெய் கம்மியாக தான் சேர்ப்போம். எல்லாமே அப்படி பண்ணிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். சுத்தமான ஆகல. ஆனா என் மனசெல்லாம் நான் இந்த சட்னியை பத்தி புலம்பாத இடமே இல்லை. குரு சொன்னா கெட்டு போச்சுன்னா விடுங்கக்கா, இங்கேருந்து போறதுக்கு போனா போகுது, கொஞ்சோண்டு தானே, அதை எடுத்து குப்பையில போட்டுக்கோங்கன்னு சொன்னா. என்னங்க கொஞ்சம் தானேக்கா குப்பையில போட்டுக்கோங்க, எவ்வளவு வேஸ்ட் ஆகுது, இப்ப நீங்க போயிட்டு வந்தா வேஸ்ட்டுக்கான்னு சொல்லிட்டு அங்க வந்து பரோட்டா வந்து சாம் சாப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் ரைஸ் வந்து சாப்பிட்டேன். எங்க அத்தை கொஞ்சம் பிரியாணி ஒன்று கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப வருத்தம். சரி நம்மளுடைய நிலைமை ஒரு சட்னியா இருந்தா கூட நமக்கு இப்ப அது ரொம்ப பெரிய ஒரு கறி குழம்புக்கு ஈக்குவல், புரியுதா நான் சொல்றது? அதனால எனக்கு மனசே வேஸ்டா போச்சு புலம்பிட்டே வந்தோம். வந்துட்டு 11 மணி, இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது 12 ஆக போகுது. வந்துட்டு உட்காந்துட்டு சாம் என்ன பண்ணாரு, சாமுக்கு ரொம்ப பசி. இட்லியை கூட சட்டில அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். பாதி டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணோம், பாதி எடுத்து சாம் ஒரு இதுல போட்டு வந்துட்டாரு. சரி இட்லியை வந்து சூடு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சாம் என்ன பண்ணாருன்னா, சட்னி எடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டாரு. நான் கேட்குறேன் சாம்கிட்ட, எங்க கெட்டு போச்சோ எனக்கு ரொம்ப பயம். நான் சாம் சாப்பிட்டே இருக்காரு, எனக்கு ஒரு சந்தேகம், கெட்டு போனது பசியில சாப்பிட்றாரோ, நிறைய படம் பார்த்துருக்கோம் நம்ம அப்பெல்லாம், அது மாதிரி சாப்பிட்ருக்காரோ அப்படின்னு பார்த்தா சாம் எதுவுமே சொல்ல. அப்புறமா நான் டிஃபன் பாக்ஸ்ல மூடி வச்சோம் சுட அப்ப வேர்த்து இதா இருக்கும்ல, அதை திறந்துட்டு நான் சாப்பிட்டு பாக்குறேன். சட்டினி ஏசுப்பா வந்து அவர் வந்து அதிசயத்தின் தேவன். ஒரு துளி கூட சட்னி கெட்டு போகல. இந்த சாட்சி வந்து சில பேருக்கு முட்டாள்தனமா இருக்கும்.
ஆனால் எங்களுடைய பானையில் எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு பால் வச்சுட்டா கூட கெட்டு போகாதுன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா காலையில் வச்சுட்டு போயிடுவோம் வெளியில், பால் கண்டிப்பாக கெட்டு போகும், அது கூட கெட்டு போகாது. அதே மாதிரி சாப்பாடு வச்சுட்டு போவோம், அப்படியே சூப்பராக இருக்கும். காலையில் வச்ச மாதிரி வீட்டில் வந்து பார்த்தா அதான் நான் நினச்சிக்கிட்டோம். அப்போ சாம் சொன்னார், நமக்கு நம்ம ப்ரேயருக்கு போயிட்டு வரோம், ஊழியத்துக்கு போயிட்டு வரோம், அதனால ஏசுப்பா பசங்க வந்தால் சாப்பிடுவாரு, அதுக்காகவே அந்த எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு சாம் வந்து சொன்னார். என்னங்க ஏசப்பா எங்களுக்கு அந்த பொருள் எதுவுமே கெட்டு போகாதபடி, இது மாதிரி எங்களுக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி அற்புதங்கள் எங்களுக்கு நிறைய நடந்திருக்குது. கெட்டு போகாமல் அந்த பொருட்கள் இருக்கும், நாங்கள் வந்து அந்த உணவுப் பொருட்களை வந்து அப்புறமா வந்து சாப்பிடுவோம். இது வந்து என் மனசில் இன்னைக்கு ரொம்ப அது டச்சிங் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அவ்வளோ புலம்பிருக்கேன் சட்னிட்டு. அது வந்து இப்படி ஒரு மிராக்கள் நடந்தது எனக்கு பெரிய விஷயம். அது வந்து ஷேர் பண்ணலாம். அதான் ஏசப்பா நமக்கு வந்து அன்றைக்கான ஆகாரத்தை நமக்கு தர்றவர். நம்ம ஜெபம் பண்றோம்ல, பரமனையில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் எப்பயுமே அந்த வசனத்தை வந்து சொல்லுவோம். அதான் அந்த ஜபத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்றைக்கான அவர் அந்த ஆகாரத்தை தந்துடுவாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நம்ம கவலைப்பட தேவையில்ல போல, அவரு நமக்கு பெட்டரா வச்சிருக்கிறாரு. ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம். இதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏசுப்பாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.